ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக சமைக்கக்கூடிய மொச்சக்கொட்டை குழம்பு தாங்க. ஸோ எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்காக இங்கே செஞ்சு காட்டியிருக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 200 கிராம் வர மொச்சை எடுத்திருக்கேங்க. எடுத்த வர மொச்சையை ஒரு 2 to 3 தடவை தண்ணீரில் அலசி தண்ணீர் விட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மொச்சை நல்லா ஊறி அதனுடைய அளவிலிருந்து பெருசாயிடுச்சுங்க. இங்க நீங்க பச்சை மொச்சை பயிறு கூட எடுத்துக்கலாங்க. அடுத்து நாம ஊற வச்சிருக்கக்கூடிய மொச்சைய தண்ணீரோட குக்கர்ல சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம வட்டாரத்தில் அதை மிளகு பொடி அப்படின்னு சொல்லுவோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. மொச்சை பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க. அதனால நாம் இங்கே ஒரு 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் இறங்கினதும் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா மொச்சை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அடுத்து குழம்புல சேர்த்துறதுக்காக தேவையான காய்கறிகள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4-5 அவரைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா அரசாணிக்காய், வாழைக்காய், அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கத்திரிக்காயுடைய காம்பை கட் பண்ணிட்டு கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதோ இங்கே நான் கட் பண்ணி காமிக்கிற மாதிரி. அடுத்து நம்ம அவரைக்காயை பெரிய பெரிய பீசஸா போட்டு எடுத்துக்கலாங்க. இதோ இது மாதிரி. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேங்க. ஸோ காய்கறிகள் கொஞ்சம் நீளமா பெருசா குழம்புல சேர்க்கும் பொழுது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி காய்கறிகள் குழம்புல கரைஞ்சிடாமையும் இருக்குங்க. அடுத்து நம்ம தக்காளிய 4 துண்டுகளா, பெரிய பெரிய 4 துண்டுகளா சேர்த்துக்க போறோங்க. இதோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் கருத்துடாம இருக்கிறதுக்காக நம்ம தண்ணீர்ல சேர்த்து வச்சுக்கலாங்க. நம்ம இப்ப மசாலா ரெடி பண்ண போறோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு லைட்டா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லியும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 4 to 5 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் துருவிய தேங்காயும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் எல்லாம் வறுபட்டு உங்களுக்கு அருமையான வாசனை வருங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாம வறுத்து வச்சிருக்கக்கூடிய பொருட்களை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நாம அரைச்சு எடுத்துக்க போறோங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா குழம்புக்கான மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒரு சட்டியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க.
எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நான் இங்கே நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இலையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம வேக வச்சிருக்கக்கூடிய மொச்சைய உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம குழம்புக்கு கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளையும் உள்ள சேர்த்துக்க போறோங்க. இப்ப காய்கறிகள் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்க போறேங்க. இங்க நான் ஒரு கப் சேர்த்துட்டு கூடவே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் உள்ள சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க. இப்ப காய்கறிகள் வேகிறதுக்காக நாம ஒரு 15-20 நிமிஷம் நாம மூடி வச்சுக்க போறோங்க. 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது காய்கறிகள் நல்லா வெந்திருக்குங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை உள்ள சேர்த்துக்க போறோங்க. அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க. அதனால நம்ம மறுபடியும் ஒரு 2 கப் தண்ணீர் உள்ள சேர்த்துக்க போறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருங்க. கடைசியா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் உள்ள தூவிக்கலாங்க. தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மணமணக்கிற மொச்சை கொட்டை குழம்பு அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.